Exercise 5.1 fourth sum பார்க்கலாம். Find the angle which is equal to its complement. fourth sum என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா find the angle which அது காம்ப்ளிமெண்ட் தான், ஆனால் ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க, ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிமெண்ட்னால என்ன இருக்கணும், ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அப்போ ஒரு ஆங்கிள் 45 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 45 டிகிரி, அதுதான் சொல்கிறாங்க. எப்படி ஸ்டெப்ஸில் போடலான்னு பார்க்கலாம். அதாவது ரெண்டும் சேம் ஆங்கிளாக இருக்கணும். ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 90 டிகிரி வரணும். அதனால் சேம் ஆங்கிள்ன்ற வசதி நம்ம என்ன இருக்கலாம், ஒரு ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அனதர் ஆங்கிளையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சேமாக இருக்க வசதி இதுவும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அதுவும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வரணும், 90 டிகிரி வரணும். எக்ஸோட 1x ஆட் பண்ணால் 2x. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். எக்ஸோட 2 என்ன பண்ணுது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. இந்த சைடு வந்து என்னவா மாறும், டிவைடாக மாறும். அப்போ 90 டிகிரி டிவைடட் பை 2, அப்போ ஆன்சர் 45 டிகிரி. அப்போ 45 டிகிரி ப்ளஸ் 45 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன வந்துடும், 90 டிகிரி வந்துடும். அதாவது ஈக்குவலாக இருக்கணும், காம்ப்ளிமெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது டேரெக்டாக போடாமல் இது ஸ்டெப்ஸில் போட்டிருக்கோம். ஓகேவா, அதே கொஷின் தான். என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. முன்னாடி ஃபோர்த்து சம் என்ன மாடல் பார்த்தோமோ அதே சம்மு தான் இப்போ வந்து ஃபிஃப்த்து சம்மும். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து சம்மில் ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட்னா அதே போல் தான், ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டு ஆங்கிளும். ஆனால் என்னவாக இருக்கணும், ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ கண்டிப்பாக நம்மளே சொல்லினா அது வர ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் அனதர் ஒன் இஸ் 90 டிகிரி. அதே போல் ஸ்டெப்ஸில் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸ்டெப்ஸில் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அனதர் ஆங்கிளும் சேமாக இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் அது ஈக்குவல்னு சொல்லிட்டு வாசி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 1xோட 1x ஆட் பண்ணால் 2x கிடச்சிரும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 2 எக்ஸும் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு, இந்த சைடு வந்தால் டிவைடாக மாறும். அப்போ x is equal to 180 டிகிரி டிவைடட் பை 2, 180 2ஆல் டிவைட் பண்ணால் x is equal to 90 டிகிரி கிடைக்கும். அது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேம் ஆங்கிள்னு சொன்னாங்கன்னா 45 டிகிரி, அதே சப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு சேம் ஆங்கிள்னு சொன்னாங்கன்னா 90 டிகிரி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த கிவன் ஃபிகர், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ரெண்டுமே ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஒரு ஃபிகர், இந்த ஃபிகரில் இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்ளிமெண்ட்ரி நமக்கு தெரியும், ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2ஐயும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 90 டிகிரி வரணும். இந்த ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2ஐயும் ஆட் பண்ணால் 90 டிகிரி வரணும். அப்படியே சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லிவிட்டு இஃப் 1 இஸ் டிக்ரீஸ்ட், 1 வந்து சப்போஸ் இந்த 1ஓட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா 2 என்ன நடக்கும், 2ன்ற ஆங்கிளில் என்ன நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. 1ஓட வேல்யூ என்ன பண்ண போகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இது வந்து இப்போ 110 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 110 டிகிரி எப்படி குறையும், 100 டிகிரி 90 டிகிரி அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் இங்கே 2 இந்த ஆங்கிள் 2ல் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வாட் சேஞ்சஸ் ஷுட் டேக் பிளேஸ் இன் ஆங்கிள் 2 ஸோ தட் போத் த ஆங்கிள் ஸ்டில் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. அதாவது ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கணும். ஒன்று வந்து ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் எப்படியா இருக்கணும், 1ஐயும் 2ஐயும் எப்படி இருக்கணும், 1க்கு 2 வந்து சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆங்கிள் 2 வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் அதுதான், 1 டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆங்கிள் 2 என்ன ஆகும். இப்போ எத்தனை டிகிரி இங்கே டிக்ரீஸ் ஆச்சோ அத்தனை டிகிரி அங்கே இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான் வேறு நடக்கும். இப்போ தானே சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். இங்கே ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கே எவ்வளோ குறையுதோ அவ்வளோ ஆங்கிளை அந்த சைடு அதிகப்படுத்தினோம்னா ரெண்டும் என்ன ஆகிட்டே இருக்கும், ஆட் பண்ண சப்ளிமெண்ட்ரியாக மாறிட்டே ஈக்குவல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை தான் பாயிண்ட்டாக எழுத போகிறோம். இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்டு, ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட் பை சம் டிகிரி, எத்தனை டிகிரி குறையுதோ, சம் டிகிரினா அது 10 இருக்கலாம் 20 இருக்கலாம், எத்தனை டிகிரி குறையுதோ தென் ஆங்கிள் 2 வில் ஆல்சோ பி இன்க்ரீஸ்டு வித் சேம் டிகிரி. ஆங்கிள்னு போட்டால் ஆங்கிள்னு எழுதணும், டிகிரின்னு போட்டால் டிகிரின்னு எழுதணும். எத்தனை டிகிரி வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அத்தனை டிகிரி கண்டிப்பாக எப்படி ஆகிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது எப்படி இருக்கும், சப்ளிமெண்ட்ரியாக ரிமைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் 1 எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த சேம் டிகிரி 2ல் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்.
ஓகேவா, அதுதான் இதோட பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 7th, can two angles be supplementary if both of them are? இப்போ 2 ஆங்கிள் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது, அப்போ 2 ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏதோ 2 ஆங்கிள் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆங்கிள் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், இல்லை ரெண்டுமே ஆப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், இல்லை ரெண்டுமே ரைட் ஆங்கிளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும். ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும், ரெண்டுமே ஆப்டியூஸாக இருந்தால் என்ன நடந்திருக்கும், ரெண்டுமே ரைட் ஆங்கிளாக இருந்தால் என்ன நடந்திருக்கும். ஓகே, ரெண்டுமே அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா நோ, சம் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. 2 ஆங்கிள் ஆட் பண்ணால் இப்போ சப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னா என்ன கண்டிஷன், 180 டிகிரி வரணும். அப்போ 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் தான் அது கண்டிப்பாக என்னவாக இருக்காது, சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. அதனால தான் அந்த பாயிண்ட்டு நோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னவாக இருக்காது, சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. சம் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. 2 அக்யூட் ஆங்கிள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும், 180. அக்யூட் ஆங்கிள்ன்றது எப்படின்னா பிலோ 90 டிகிரி. பிலோ 90 டிகிரி உள்ள எல்லா ஆங்கிளுமே என்ன தான் அக்யூட் ஆங்கிள். சப்போஸ் 30 டிகிரின்னு ஒரு அக்யூட் ஆங்கிள் வச்சுக்கலாம், 30 டிகிரி இன்னொரு அக்யூட் ஆங்கிள் வச்சுக்கலாம். ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி தான் வரும், 60 டிகிரி தான் வரும். அதனால் அது என்ன தான் கிடையாது, லெஸ் தென் 180 டிகிரியோட கம்மியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்க சான்ஸ் இல்லை. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரியாக இருக்காது. சம் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் லெஸ் தென் 180 டிகிரி. அதே போல் 2 ஆப்டியூஸ் ஆங்கிளை ஆட் பண்ணால் அது வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காது தான், நோ, அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா ஆப்டியூஸ் ஆங்கிள் ஆட் பண்ணால் கிரேட்டர் தென் 180 டிகிரியாக மாறிடும். 180 என்ன வந்துடும், அதிகமாக வந்துடும். சப்போஸ் 100ஓட இன்னொரு 100 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு, இல்லை 110 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும், 210 டிகிரியாக மாறிடும். அப்போ அது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 180 மாறிடும். அப்போ அதுவும் என்ன இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்க சான்ஸ் இல்லை. அடுத்தது ரெண்டுமே சப்போஸ் ரைட் ஆங்கிளாக இருக்குது அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ரெண்டுமே சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ரைட் ஆங்கிளாக இருந்ததுன்னா, 2 ஆங்கிள் ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 180 டிகிரி வரும். அதை தான் எஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் ஆங்கிள் தான் அதோட கரெக்ட் ஆன்சர். அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா லெஸ் தென் 180 டிகிரியாக வந்துடும். அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் 180 டிகிரியாக மாறிடும். ரைட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணும், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக இருக்கும். அதனால் லாஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், சம் ஆஃப் 2 ரைட் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. an angle is greater than 45 டிகிரி. ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது, அது எப்படி இருக்குது, 45 டிகிரியோட அதிகமாக இருக்குது. இஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கிரேட்டர் தென் 45 டிகிரி ஆர் ஈக்குவல் டு 45 டிகிரி ஆர் லெஸ் தென் 45 டிகிரி. இப்போ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது 45 டிகிரியோட அதிகமாக இருக்குமா, 45 டிகிரி ஈக்குவலாக இருக்குமா, இல்லை 45 டிகிரியோட கம்மியாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, 45 அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அது 50, 60 அப்படி இருக்கும். அப்போ இன்னொரு ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரினா இன்னொரு ஆங்கிள் இருக்கணும்ல, அந்த இன்னொரு ஆங்கிள் வந்து 45 கம்மியாக இருக்குமா, அதிகமாக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, லெட் 2 ஆங்கிள்ஸ் 1 and 2. இந்த ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆங்கிளை என்னென்னு எடுத்துக்குவோம், ஒரு ஆங்கிளை 1ன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு ஆங்கிளை 2ன்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆங்கிள் எப்படி இருக்குது, 45 பெரிய ஆங்கிளாக இருக்குது, அது கிரேட்டர் தென்னாக இருக்குது. 45 டிகிரியோட ஆங்கிள் 1 எப்படி இருக்குது, கிரேட்டர் தென்னாக இருக்குது. அப்போ ஆங்கிள் 1 கிரேட்டர் தென் 45 டிகிரி. அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட் கிவன் தான் இது, எதாவது கொஷனில் இருக்குது. ஆங்கிள் 1ன்றது 45 அதிகமாக இருக்குது. ஆங்கிள் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 2 வந்து எதை மாதிரி இருக்கும், ஈக்குவல் டு 45 இருக்குமா, இல்லை கிரேட்டர் தென் 45 இருக்குமா, லெஸ் தென் 45 இருக்குமா அப்படின்னு செகண்ட் ஆங்கிளை பற்றி தான் கேட்குறாங்க. இது 45 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராவாக இப்போ ஆங்கிள் 1ஓட ஆங்கிள் 2 ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டெப்லேயே ஃபாலோ பண்ணுவோம். ஆங்கிள் 1ஓட ஆங்கிள் 2 ஆட் பண்ணுவோம். இது ஆங்கிள் 1, இதோட ஒரு 2 ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆங்கிள் 2 ஆட் பண்ணால் ரைட் சைடு என்ன பண்ணணும், ஆங்கிள் 2 ஆட் பண்ணணும். அதில் தான் என்ன எழுதியிருக்கோம், ஆடிங் ஆங்கிள் 2 ஆன் போத் சைட்ஸு, ஆங்கிள் 2 ஆன் போத் சைட்ஸு. ஓகேவா, ரெண்டு சைடும் என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் 2 ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடில் உள்ளது ஆங்கிள் 1ன்னு எழுதியிருக்கோம், இந்த சைடில் ஆங்கிள் 2 ஆட் பண்ணுறோம். அதே போல் இந்த இடத்துல என்ன இருக்குது, 45 டிகிரி இருக்குது ரைட் சைடில். அந்த 45 டிகிரியோட எதை ஆட் பண்ண போகிறோம், ஆங்கிள் 2 ஆட் பண்ண போகிறோம். இங்கேயும் ஆங்கிள் 2 ஆட் பண்ணுறோம், லெஃப்ட் சைட்லேயும் ஆட் பண்ணுறோம், அதே சேம் ரைட் சைட்லேயும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் 1ஓட ஆங்கிள் 2 ஆட் பண்ணுறோம். அப்போ 45 டிகிரியோட ஆங்கிள் 2 ஆட் பண்ணுறோம். ஓகேவா,
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்னா ஆங்கிள் 1 2 ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கணும், 90 டிகிரி தான் வந்திருக்கும். அதனால தான் என்ன எழுதியிருக்கோம், இதுவும் கிவன் தான். ஆங்கிள் 1 + ஆங்கிள் 2 எத்தனை டிகிரி இருந்திருக்கணும், 90 டிகிரி இருந்திருக்கணும். ஸோ அதே போல் கிரேட்டர் தென் 45 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் 2. சேமாக அப்படி மேலே உள்ளதை டிட்டோவாக கீழே எழுதிட்டோம். இப்போ இங்கே உள்ள 45 டிகிரி லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும், -45 டிகிரியாக மாறும். அப்போ 90 - 45 டிகிரி கிரேட்டர் தென் ஆங்கிள் 2. அப்போ 90ல் 45 போக பேலன்ஸ் என்னது 45 கிரேட்டர் தென் 2. அப்போ திரும்ப அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிள் 2வும் எப்படி தான் இருக்கும், 45 கிரேட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஆங்கிள் 2 45 லெஸ்ஸாக இருக்கும். லெஸ் தென் இங்கே வந்து 45 தான் அதிகம், ஆங்கிள் 2 வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வில் பி லெஸ் தென் 45 டிகிரி. 45 டிகிரியோட கம்மியாக இருக்கும். ஆங்கிள் 2ன்றது 45 எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிள் 1 வந்து 45 அதிகமாக இருக்கும்னு எடுத்திருக்காங்க. அப்போ ஆங்கிள் 2 எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இப்போ ஒன்று அதிகமாக வச்சுன்னா இன்னும் கம்மியாக இருந்தால் தான் ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்திருக்கும். ஓகே.